ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. ஆஃப்டர் லாங் டைம் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம பெங்களூர் போய் ஃபன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நீங்கள் தமிழ் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற முக்கியமான பிளேஸுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. எஸ், வேறு எங்கேயும் இல்லை, மருதமலைக்கு தாங்க போகிறோம். ரொம்ப நாளாக நிறையா பேர் சொல்லிகிட்டு இருந்தது, போடுங்க ப்ரோ கோயம்புத்தூர்லேருந்து இதை போடாமல் இருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டது. ஒரு 2-3 பிளேஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை போய் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் மட்டும் இல்லை, இன்னொரு ஸ்பெஷலான கை வருவார். அவர் வந்தோடனே இன்ட்ரோ பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். இப்போ கரண்ட்டில் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், பால் கம்பெனியில் இருக்காங்க, காந்தி பார்க் பால் கம்பெனியில். எஸ், ஃபைனலாக முக்கியமான ஒருத்தவங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்தாச்சுங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம மதன் ப்ரோ கூட தான் ஃபுல் டே போக போகிறோம். முக்கியமான 3 ஸ்பாட்டை பார்த்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம மருதமலை போயிட்டு அதுக்கு முன்னாடி டீ சாப்பிட்ணுங்க. நான் ஆவின் பாலகத்தில் பிடிக்கலான்னு பார்த்தா அவங்க 24 hours ஓப்பனில் தான் இருக்கும். நான் 12 மணிக்கெல்லாம் வந்து குடிச்சிருக்கேன். பட் இன்றைக்கி ஏன்னு தெரில, எங்கள் நல்ல நேரமாக இல்லை அவங்களோட கெட்ட நேரமாக ஓப்பன் பண்ணி வைக்கலைங்க. சரி, நாங்கள் ஒரு டீ ஸ்பாட் பார்த்துட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மருதமலை போகலாம். ஆக்சுவலாக நான் இதுக்குன்னே காலையில் வீட்டில் டீ சாப்பிட மாட்டேன். ஆவினில் பால்கோவா பால் சூப்பராக இருக்கும். ஸோ அது ட்ரை பண்ணலான்னு வந்தேன். அது வெக்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி டே ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி டல்லாக தான் போகுது. சரி, போக பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம மருதமலை வந்தாச்சுங்க. நீங்கள் ஒரு வேளை வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்கன்னா மருதமலைக்கு ஏகப்பட்ட பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக காந்திபுரம் வந்துட்டிங்கன்னா 70D நிறையா பஸ்ஸு காந்திபுரத்துலேருந்து மருதமலை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் பஸ் ஸ்டாண்டுங்க. நீங்கள் ஓன் வெஹிக்கல்ஸ் வந்தீங்கன்னா இப்படி தாங்க போகணும். பட் இங்கே நடந்து போகிற எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு தனி ஃபீலுங்க. ஸோ அடிவாரம் போய் சாமி கும்பிட்டு அப்படியே ஏறலான்னு பிளான் பண்ணிச்சு. அடிவாரம் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் அப்படியே போகலாம். ஃபைனலாக மருதமலை ஒரு 7 o'clock ரீச் பண்ணியாச்சுங்க. இங்கே வந்தாலே ஒரு தனி வைப்புங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் நமக்கு முருகன்லாம் திருச்செந்தூர் ஆகட்டும், மருதமலை, பழனி, அது சொல்லிட்டே போகலாம். இப்போ நாங்கள் அப்படியே மலைக்குள்ளே போகிறோங்க. இப்போ மேலே வந்த ரூட்லாம் பார்த்துருப்பீங்க, செமையாக இருந்துச்சு. ஸோ காலைல ஃபஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் சன்ரைஸ் பார்க்கலான்னு நினச்சோம். பட் அதுக்குள்ளே நம்ம சூரியன் வந்தாச்சு, நாங்கள் லேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கோயில் மேலே போயிட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணுமோ சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். காய்ஸ், நீங்கள் நடப்பாதையாக மேலே வந்தீங்கன்னா இதுதாங்க வர என்ட்ரன்ஸ். வந்தோடனே இங்கே ஒரு சற்றம் மாதிரி இருக்குங்க. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் விட்டுறலாங்க. ஃப்ரீ காசு தான். ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் விட்டு அப்படியே நீங்கள் மேலே போய் சுவாமி கும்பிட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மேலே வந்தோடனே ஆதிமூலவர் இருப்பாருங்க. அவங்கள கும்பிட்டு அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பொது தரிசனம் ஜாயின் ஆகும். பொது தரிசனம் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம முருகரை பார்க்கலாங்க. இப்போ ஆதிமூலவரை கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம பொது தரிசனத்துக்கு போயிட்டுருக்கோங்க. என்ன வைப்புன்னு பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம முருகனை பார்த்தாச்சுங்க. சூப்பராக சாமியை பார்த்தோம். அவ்வளோ கூட்டம் இல்லை, ரஷ் இல்லை. மற்ற நாள்லாம் வரும்போது செம ரஷ்ஷாக இருக்குங்க. பட் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக நிதானமாக சாமி கும்பிட்டோன்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நான் கண்ணில் பார்த்துட்ருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. பிகாஸ் நம்ம கேமராவோட அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. பட்டு இந்த மார்னிங் டைம் வர்றது ஒரு தனி வைப்புங்க. என்ன வைப்பில் இருக்குன்னு தெரியுங்களா? எவ்ரிதிங் ஹேவ் எவ்ரி ரீசன். நாங்கள் காலையிலேருந்து சாப்பிடாமல் வந்திருக்கோன்னா ஒரு ரீசன் இருக்கும்.
அதனால தான் முருகனாக பார்த்து நமக்குன்னு ஒரு சின்ன பிரசாதம்ங்க. இப்போ நீங்கள் மலையிலேருந்து இங்கே வரணுன்னா, சரி அடிவாரத்துலேருந்து மலைக்கு வரணுன்னா, இல்லை மலையிலேருந்து அடிவாரத்துக்கு போகணுன்னா 10 ரூபாங்க ஒருத்தவங்களுக்கு. எஸ், ஃபைனலாக சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா, இங்கே எப்படி நம்ம முருகர் வந்து வடவழி அந்த சைடு முருகர் வந்து ஸ்பெஷலோ, இந்த கணுவாய் தடாகம் அந்த சைடெலாம் இன்னொரு முருகர் ஸ்பெஷலாக இருக்கார். எஸ், நிறையா பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அனுபாவி சுப்பிரமணியம் கோவில் தாங்க போக போகிறோம் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன். ஸோ இங்கேருந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். முருகனை டாட்டா சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுவோம். டாட்டா. காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு அப்படியே ஆனந்தாஸ் வந்தாச்சுங்க. எஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆனந்தாஸில் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, பூரி ஒரு உளுந்தோட செட் வாங்கினோம். டோட்டலாக 273 ஆச்சுங்க. நீங்கள் மருதமலை போயிட்டு வரும்போது ஒரு சூப்பரான ஸ்பாட்டு, பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும், லஞ்சு 3மே சூப்பராக இருக்கும். இது ப்ரொமோஷன் இல்லைங்க. நம்ம மருதமலையிலேருந்து ட்ராவல் பண்ணி கணுவாய் வந்தாச்சுங்க. இங்கேருந்து ஏகப்பட்ட ரூட் இருக்குங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயும் போகலாம், நம்ம லெஃப்ட்டில் போயும் போகலாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு புதுசான ரூட்டு தாங்க. 2 வீலர்லாம் வந்தீங்கன்னா இந்த ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கணுவாய் ஜங்ஷன்லேருந்து அப்படியே ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரோடு போவோங்க. அந்த ரோட்டில் போனீங்கன்னா கரெக்டாக ஒரு மெயின் என்ட்ரன்ஸில் வரும். அந்த ரூட்டை நாங்கள் போக காட்டுறோம். சரி வாங்க, நம்ம கணுவாயிலேருந்து அப்படியே கிளம்பலாங்க. பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அனுபாவி சுப்பிரமணியன் கோயிலுங்க. வந்தாச்சுங்க. நம்ம மருதமலையிலேருந்து இங்கே வரதுக்கு டோட்டலாக ஒரு அரௌண்ட் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கொஞ்சம் சுற்றி வந்துட்டோங்க. ஏன்னா சின்ன தடாகம் போகிறது வந்து பொண்ணுத்தம்மன் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த வழியாக போகிறதுங்க பொண்ணுத்தம்மன் கோயில். நீங்கள் கணுவாயிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னாவே தடாகமெல்லாம் தாண்டி நம்ம ஆனகட்டி ரோடுங்க. அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு லெஃப்ட் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அதில் வந்து உள்ளே வந்துடுங்க. நம்ம அப்படியே அங்கே பாருங்க வந்தாச்சுங்க. இந்த கோயில் வரதுக்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குங்க. 11A இருக்குங்க. நம்ம காந்திபுரத்துலேருந்து இங்கே கோயில் ஆசல் வரைக்குமே வருவாங்க. அதெல்லாம் நான் போகும்போது இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம மேலே போகலாம். நம்ம ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு விநாயகர் கும்பிட்டு அப்படியே மேலே ஏறிட்டுருக்கோம். ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சது தாங்க, பிளாஸ்டிக்ஸ் ஆர் நாட் அலவுடு. அப்புறம் வந்து இங்கே வந்து கற்பூரம்லாம் பற்ற வைக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு ரிசர்வ்டு ஏரியாங்க, ஃபாரஸ்ட் ரிசர்வ்டு ஏரியாங்கனால நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம அப்படியே கீழேருந்து மேலே ஏறி இடுமன் சன்னதி வந்தாச்சுங்க. நீங்கள் மருதமலையை கம்பேர் பண்ணும்போது சின்ன மலை தாங்க. பட் பாருங்கள், அந்த அண்ணா எப்படி ஓடிட்டுருக்காரு, யாரை பார்த்து வர்றாருன்னு தெரில. சரி அப்படியே நம்மளும் மேலே போகலாம். நம்ம சுவாமி கும்பிட்டாச்சுங்க. உள்ளே அவ்வளோக்கா க்ரௌடு இன்றைக்கி இல்லை, ஏன்னா சனிக்கிழமைங்கிறனாலே இல்லை. விசேஷ நாள்லலாம் பயங்கரமாக கூட்டமாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம கீழே முருகனை கும்பிட்டு அப்படியே மேலே அப்படியே சிவனை கும்பிட போகிறோம். மேலே இருக்கிறது வந்து சிவன் சிலைங்க, சிவன் சன்னதி. அப்படியே போகலாம் வாங்க. எஸ், ஃபைனலாக நம்ம சுவாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. நம்ம சிவனாகட்டும் முருகனாகட்டும் எல்லாம் கும்பிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்க ஆரம்பித்தோம். இறங்கும் போது நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி கேட்டிருந்தோம். அனுபாவி சுப்பிரமணியன் கோயில் எப்படி வந்துச்சு, இதனால் ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டதுக்கு பூசாரி சொல்லியிருந்தார். ஒரு வாட்டி நம்ம அனுமான் வந்து அந்த மலையை கூப்பிட்டு போவார் பார்த்தீங்களா, அப்போ வந்து அவருக்கு தண்ணி வச்சிருக்கு. அதுக்கு மனசில் அவர் வந்து நம்ம முருகனை வேண்டியிருக்காரு தண்ணி தீட்டணும். அப்போ நம்ம முருகர் வந்து அவரோட வேலை வச்சு ஒரு இது பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து அங்கே வந்து இந்த மலையில் வந்து ஒரு ஊட்டு வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து வறண்ட பூமிங்க அப்போல்லாம். ஸோ முருகர் வந்து இது பண்ணனால தான் அனுபாவி சுப்பிரமணியன் கோவில். அணுவாவிங்கிறது, அணுங்கிறது அனுமானுங்க, வாவிங்கிறது ஊற்று. இதுதாங்க இந்த கோயிலோட பேர், அனுபாவி சுப்பிரமணியன் கோயில். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோயில் வந்து ஒரு ஸ்பெஷலான கோயில்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மருதமலையிலேருந்து நீங்கள் லொக்கேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர்ஸ் வருங்க. ஏன்னா இந்த மலைக்கு அந்த சைடு தாங்க நம்ம மருதமலை. பட் இப்போ வரைக்கும் ஒன்றும் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இல்லைங்க. நீங்கள் அப்படி வரணும்னு நினச்சாலும் வர முடியாது. பிகாஸ் இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாங்க. ஸோ நீங்கள் வந்து
வடவழி இல்லைங்க, நவாவூர்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா கணுவாய்ங்க. கணுவாயிலேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு வரலாங்க. இதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன். அரௌண்ட் 10 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கும் நீங்கள் மருதமலையிலேருந்து இங்கே வரதுக்கு. மஸ்ட்டு நீங்கள் கோயம்புத்தூர் கண்டிப்பாக வருவீங்க. வந்தீங்கன்னா முக்கியமாக நிறையா ஸ்பாட் இருக்குங்க. இந்த அனுவாவி முருகன் கோயில், மருதமலை, ஈஷா, ஈச்சனரி, ஏகப்பட்ட லொக்கேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஒவ்வொன்றா போய் விசிட் பண்ணலாம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ கோயம்புத்தூருக்குள்ளே. சரி, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்ட்டு ஒரு பிளானும் இல்லை. பக்கத்தில் ஆனைக்கட்டி இருக்குது, அட்டப்பாடி இருக்குது. என்ன பிளான் பண்ண போகிறோன்னு தெரியல, பார்த்துட்டு சொல்கிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆச்சுங்க. நம்ம கீழே இறங்கிட்டு கண்டினியூ பண்ணலாம். வெயில் உச்சிக்கு அடிக்குதுங்க. நம்ம சுப்பிரமணியன் கோயில் முடிச்சுட்டு அப்படியே இந்த ஹனுமான் கோயில் வந்தாச்சுங்க. இவர்னால தான் இந்த மலையை உருவாச்சுன்னா பார்த்துக்கோங்க. இங்கே பின்னாடி ஹனுமன் கோயில் அது இருக்குங்க. இந்த கோயில் உருவானதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போகலாங்க. வெயில் பட்டையை கலப்புது சாமி. பயங்கரமான கொஞ்சம் வித்தியாசமான விஷயமெல்லாம் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமேஸ்வரத்தில் பார்த்துருக்கோம் நாங்கள் கல் மிதக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு இடம் இருக்குங்க. இதாங்க அந்த கல் மிதக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டோன். இதெல்லாம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குங்க. எஸ், நம்ம சுவாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. இங்கே ஏகப்பட்ட இடம் இருக்குங்க, ஏகப்பட்ட ஸ்பெஷலான திங்ஸும் இருக்குது. பட்டாபிஷேகம், இந்த ராமர், சீதா, லக்ஷ்மணன் எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்குங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த கல் மிதக்கிறது காமிச்சிருப்பேன். தென் நெக்ஸ்ட்டு நம்ம கேரளா பார்டர் போக போகிறோங்க. எங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி நம்ம வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒரு டைம் மன்னார்காடு போயிருந்தோம். ஸோ நம்ம ஆனைக்கட்டி வரைக்கும் போகலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது. அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி போகலாம். நீங்கள்லாம் வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பிளேஸுங்க கோயம்புத்தூரில். எஸ், ஃபைனலாக நம்ம கேரளாக்குள்ளே ரீச் பண்ணியாச்சுங்க. ஆனைக்கட்டி தாண்டனே கேரளா வந்தாச்சுங்க. நம்ம அந்த கோயிலேருந்து கரெக்டாக ஒரு 16 கிலோமீட்டருங்க. நம்ம இங்கே ஆனைக்கட்டியில் வச்சு ஸ்பாட் இருக்கா, ஹிடன் ஸ்பாட்டை வச்சு கண்டுபிடிக்கலாமா நாங்களாக முடிவு பண்ணி வந்தாச்சு. இந்த கேரளாக்குள்ளே வந்தாச்சுங்க. இனி தமிழ்நாடுக்கு போக கொஞ்சம் தூரம் தான். இந்த பார்டர் வந்து ரொம்ப சின்ன பார்டருங்க. நம்ம பாலக்காடு பார்டர் வந்து நிறைய பேருக்கு தெரியும், நம்ம கோயம்புத்தூர் பாலக்காடு. இது வந்து இன்னொரு பார்டர் கிராசிங்க. நம்ம கோயம்புத்தூர் விட்டு கேரளா போகிறது, தமிழ்நாட்டை விட்டு கேரளா போகிறதுக்கு இது ஒரு பார்டர் கிராசிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹிடனான ரிவர் பிளாக் தான் பார்க்க போகிறோம். தண்ணி நம்ம கொண்டு வரல, ஸோ தண்ணி வாங்கியாச்சு. ஸோ வாங்கிட்டு அப்படியே நம்ம ரிவர் பிளாக்கை பார்த்துட்டு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குது. அட்டப்பாடி போகிற மாதிரி தான் பிளானு, பட்டு நம்ம வண்டி ஏறுற மாதிரி தெரியாது. ஸோ அதனால் ஒரு சின்ன ஹிடன் ஸ்பாட் மாதிரி போயிட்டு அப்படியே நம்ம பிளாகை முடிச்சுக்கலாம். காலையிலேருந்து பார்த்துருப்போம், 2 கோயில் போயிருப்போம், பார்க்கலாம். அப்படியே ஆனைக்கட்டியிலேருந்து அடுத்தபடி ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருப்போங்க. பார்த்தா ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனுங்க, கோட்டத்துறைனுங்க. நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா கோட்டத்துறை, மலையாளத்தில் கோட்டத்தரா அதான் நினைக்கிறேன். ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. தண்ணி ரொம்ப கம்மியாக வருதுங்க. நாங்கள் இன்னொரு பிளான் வச்சுருந்தோம், அகலி. இங்கேருந்து அகலி ரொம்ப பக்கம் தாங்க, அங்கேயும் போகலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். கொஞ்சம் கால் நினச்சிட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. சூப்பரான லொக்கேஷன், பட் வெயில் தான் பட்டையை கிளப்புது. லொக்கேஷன் சூப்பராக இருக்குங்க. A few moments later. எனக்கு ஆப்போசிட் இருக்கிற லொக்கேஷனை பற்றி சொல்லணுன்னா அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா நெல்லிப்பதி ஓவர்ஃப்ளோ ஃபால்ஸ். அந்த மாதிரி இருக்குது லொக்கேஷன். நான் கீழே போகிறேன், பயங்கரமாக இருக்குங்க. நான் இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓவர்ஃப்ளோவில் தண்ணி சூப்பராக வந்துட்டுருக்குங்க. அந்தளவுக்கு இருக்குது. நான் இந்த தண்ணி கடைசியாக கொடிவேரியிலேருந்தே எனக்கு கொஞ்சம் பயந்தாங்க தண்ணி. பட் இந்த தண்ணியை பார்த்தோன்னே அவ்வளோ ஆசையாக இருக்குது. உங்களுக்கு ரியல் கேமராவில் காட்டுறேன். மஸ்ட் விசிட்டுங்க. இந்த லொக்கேஷன் ஸ்பாட்டில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி லொக்கேஷன் இருக்குங்க. இங்கே கூகுள் மேப்பில் போட்டாவே வருங்க, நெல்லிப்பதி ஓவர்ஃபால். செமையாக இருக்குங்க லொக்கேஷனு. கண்டிப்பாக ஒரு குளியலை போட்டுருவோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அப்படியே போகலாம் வாங்க. பார்த்தவே கொஞ்சம் தயக்கம் தாங்க. ஸோ எல்லாம் பார்த்து தான் நடந்து போகணும். பார்த்துட்டு நீங்களும் பார்த்து நடந்து போங்க எதாக இருந்தாலும்.
நான் தைரியமாக இறங்க போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக போகிறேன். தண்ணி பார்த்த ஹைப்பில் எப்பயுமே இறங்கிடாதீங்க அவசரப்பட்டு. நாங்கள் பார்த்தீங்களா க்யூட்டாக சாப்பிடுது மீன் பிடிச்சி. வேறு லெவலுங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. இவ்வளோ சம்மர், இவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. இதை பார்த்தோன்னே இந்த வெயிலோட டயர்டு எல்லாமே போயிடுச்சுங்க. கண்டிப்பாக குளிக்கலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது, பார்க்கலாம் என்ன பண்ணுறோமோன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக தண்ணியை பார்த்தாவே அவ்வளோ வருங்க. எங்கெங்க போச்சு இந்த தண்ணியெல்லாம், நம்ம ஏரியாவில் இருக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது. ஃபைனலாக நம்ம எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சுங்க. நீ நம்ம லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. சூப்பரான ஒர்த்தான பிளேஸ். நீங்கள் ஒன் டே ட்ரிப் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா கண்டிப்பாக இதை ஸ்பாட் பண்ணுங்கள். நீலாம்பட்டின்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு லொக்கேஷன்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாயிலே வர மாட்டேங்குங்க. சரிங்களா, உனி நம்ம லஞ்ச் எங்கே சாப்பிட்ணுன்னு பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் கிளம்பலாம். எஸ், ஃபைனலாக நம்ம வீடியோட முடிவுக்கு வந்தாச்சுங்க. இந்த பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனை விட்டு கிளம்ப வேண்டிய டைம் ஆச்சு. காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க, நம்ம மருதமலை போயிருப்போம், அப்புறம் 2-3 கோயில் போயிருப்போம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ஆனைக்கட்டியில் ஒரு சூப்பரான லொக்கேஷனோட முடிக்க போகிறாங்க. இந்த மாதிரி சூப்பரான எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ பிடிச்சிருக்கு ப்ரோ, இதே மாதிரி பண்ணுங்க ப்ரோன்னு. உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷன் ஆச்சுருந்தா, தெரியாத ஹிடன் ஸ்பாட், தெரிஞ்ச ஹிடன் ஸ்பாட்லாம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா. செக் போஸ்ட்டை தாண்டனே தமிழ்நாடு. எஸ், ஃபைனலாக தமிழ்நாடு ரீச் பண்ணியாச்சுங்க.